குரோம்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் அருள்மிகு நவசக்தி சுயம்பு துர்கை அம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பகுதியில வீடுகளே கிடையாது, முழுவதுமாக விவசாய நிலங்களாக தான் இருந்தது. அந்த விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவருடைய நிலத்துல பாதி புதைந்து இருக்கிற மாதிரி ஒரு கல் பாக்குறாரு. அந்த கல்லை எடுக்க முயற்சி செய்கிறாரு, எடுக்கவே முடியல. திடீர்னு அந்த கல்லுல இருந்து ரத்தம் வழிவதை பார்க்கிறாரு. ரொம்ப பயந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி எல்லோரும் சேர்ந்து அந்த மண்ணை தோண்டி அந்த கல்லை எடுக்கிறார்கள். அங்கு அம்மன் சுயம்புவாக இருக்கிறார். உடனே அந்த இடத்துல ஒரு சிறு குடிசை போட்டு அந்த அம்மனை அங்கு வைத்து வழிபாடு செய்கிறார்கள். தொடர்ந்து அந்த வழிபாடு நடந்துகிட்டே இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப செல்வாக்கோட ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்கிறார்கள். சரி, இந்த அம்மனுக்கு ஒரு கோவிலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு 1990ல முடிவு செஞ்சு 1991ல அதற்கான அடிக்கல் நாட்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் தங்களின் பங்களிப்பை போட்டு 1993ல முதல் கும்பாபிஷேகம் நடைபெறுது. அதுக்கப்புறம் 2010ல அந்த கோவிலை சுற்றி மண்டபங்கள் எல்லாம் வைத்து அங்கு மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அடுத்து வர இருக்கின்ற 29ஆம் தேதி மே 29 மீண்டும் இந்த திருக்கோயில்ல கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. இந்த திருக்கோயில்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அம்மன் சிலை தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப எளிமையாக வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்களாக இருந்தாலும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் இந்த அம்மன் தான் என்று சொல்வர். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு கால பூஜை இங்கு ரொம்ப சிறப்பா நடைபெறும். அது தவிர அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி திதி, சதுர்த்தசி திதிகள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த வழிபாடுகள் இங்கு நடைபெறும். சித்திரை மாதம், ஆடி மாதம், நவராத்திரி காலங்களில் எல்லாம் இங்கு திருவிழாக்கள் மிக பிரம்மாண்டமாக நிகழக்கூடிய சூழலையும் நாம் பார்க்க முடிகிறது.